ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெள்ளிக்கிழமை vlog மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி செவ்வாய், வெள்ளி, அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி சிறந்த நாட்கள்லாம் நான் வேகமாகவே எந்திரிக்கிற பழக்கம் உண்டு. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு பூஜையும் பண்ணிடுவேன். எல்லா நாட்களுமே அதிகாலையில் குளிப்பேன் அப்படின்றது சொல்ல முடியாது. எனக்காவது சிக்காக ஃபீல் பண்ணுற டேஸ்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி டேஸில் நானுமே ஒரு ஆஃப்டர்நூன் இல்லாட்டி ஒரு 3 மணி இந்த மாதிரி போல் தான் நான் குளிப்பேன். ஒரு டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ஆன்மீகம் பற்றின ஷார்ட்ஸ் தான். அது எப்படி ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை ஒரு பக்தர் இருக்கிறாரு. அவர் சாமி மேலே அதிகமாக பக்தி உடையவரும் கூட. அட் தி சேம் டைம் அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னை சார்ந்த உயிரினத்துக்கு எல்லாத்துக்கும் சரி. அதே மாதிரி இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைப்போம் இல்லைங்களா? அவர் ஒரு அரிசி இருக்கிற தருவாயில் வீட்டில் அனைவரும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அரிசி தான் இருக்குது. அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை சாமிக்கு தான் படைச்சி மகிழ்கிறாரு. இது எனக்கு மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்ததுனால இந்த போஸ்ட்டை நான் போட்டிருந்தேன். இது மில்லியன் ஷாட் அடிச்சிருச்சு. நானே எதிர்பார்க்கல. இது மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்திருந்தது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி மோஜிஸ் இது ஃபுல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. சில பர்சன் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கடவுளுக்கு கண் இல்லை, அதெல்லாம் கிடையாது, என்ன ட்ராமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. சம் பர்சனுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். கடவுள் இருக்குன்றவங்களுக்கு கடவுள் இருக்குது, கடவுள் இல்லைன்னு உறுதியாக சொல்கிறவங்களுக்கு கடவுள் இல்லை. நம்பிக்கையினுடைய உருவம் தான் கடவுள் இல்லைங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹோப்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உண்மைகளை நம்ப ஆரம்பிப்போம். அதே மாதிரி கர்மா பிலிவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான். நம்ம நிதானமாக போகணும். இது என்ன ஒரு கான்செப்ட்னா, நீ எந்த ஒரு நிலைமையிலையும் உன்னுடைய உண்மையான நிலை மாறாமல் நீ நல்லது செய்கிற அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் அப்படின்ற கான்செப்ட் தான். நிறைய பேர் இதெல்லாம் படத்துக்கு தான் அப்படின்னா, எந்த ஒரு கதையுமே ஒரு குழந்தை எல்கேஜியில் ஒரு ஸ்டோரி படிக்குதுன்னா, அந்த காக்கா உண்மையாகவே அதுக்குள்ளே கல்லை போட்டு தண்ணி குடித்து அது ஒரு நரி வடையை கேட்டு இதெல்லாம் எதுக்கு மாரல்ஸை மக்களுக்கு திணிக்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கு புரிகிறது மாதிரி சொல்கிறதுக்காகவும் தான். அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கான்செப்டில் நான் புரிஞ்சுக்கிட்டது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதே நடக்கும். எல்லா நாளுமே கஷ்டப்பட்ட நாட்களாக இருக்காது. நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல நாள் வரும். அதை எதிர்பார்த்து இருங்க. உங்கள் மனசை தளர விடாதீங்க. உங்கள் ஹோப்பை எந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் விடாதீங்க. அது ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் இது உதவும் இல்லைங்களா? நம்மளுடைய நம்பிக்கை என்றைக்குமே உடையக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. இது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த ஒரு ரீசன்னால் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. 1-2 பேர். அவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம்.